இன்னது கபிலனா சீரீஸில் 476. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மொதல் விளாக் போட போகிறேன். லைட்டாக எக்ஸைட்மெண்ட் தான். நைட்டு பஸ் ஏறி மார்னிங் 5 கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டேன். 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் அப்பா இருக்கிற இடத்துக்கு தான் போனேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மரம் பாதி வெட்டி இருந்தாங்க. கரண்ட் லைனுக்காக தான் அப்பா சொன்னார். அப்புறம் 2 பேரும் உட்காந்து மாடுங்க பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாடு எப்போ கண்ணு போடும், அந்த மாடு எப்போ கண்ணு போடணும்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த சில்லான காற்றுல எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னா, உனக்காக எடுத்து வச்ச பழப்பழம் பாதி இருக்கு, சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வழக்கம் போல ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணேன். ஐஸ்கிரீம் இருக்குன்னு சந்தோஷமா பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள வெத்தல. எப்பயும் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருக்காது, இந்த வாட்டி இருக்கேன்னு ஓபன் பண்ணேன். டிசப்பாயின்மெண்ட் தான். தூங்கி எழுந்த உடனே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்பா மாடுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாரு. லேட் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு கண்டிப்பா அப்பா திட்டுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போய் மாடை பிடிச்சிட்டு வான்னு சாஃப்டா சொன்னாரு. மாடை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுட்டு தட்டு அறுத்தேன். அப்புறம் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நேரத்துல செண்பகமே சவுண்டு தான் பின்னாடி கேட்டிருக்கணும். ஆனா எங்க அப்பா திட்டுற சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்துச்சு. பால் கறக்கும் போதே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்களும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். பால் அவருக்கு தான். முகத்துல செம்ம சந்தோஷம். இன்னைக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அர்ஜென்சி டாஸ்க்னு ஒரு கால் வந்துச்சு. வீட்டுல வைஃபை இல்லாம நவீன் ப்ரோ வீட்டுல தான் செஞ்சேன். இன்னைக்கு 5 hours டைம் போயிடுச்சு. நைட்டு சாப்பிட்டு 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணலான்னு நடந்தேன். அப்பதான் அம்மா வச்ச புது செடிங்கெல்லாம் பார்த்தேன். இந்த வாட்டி தான் ஒழுங்கா வரல. 100 150 கொடுத்து வாங்கினேன்னு அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஆனா பக்கத்துல இருந்த பழைய செடிங்க நாங்க இருக்கோம்லன்னு நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் மஜாவா இருக்கு. அதை நாளைக்கு காட்டுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.